Good morning everyone, myself T. Harani from BTech IT. Today I am going to explain about interpretation of charts. Interpretation of charts வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. நம்ம ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பை சார்ட், பார் சார்ட், டேப்லர் சார்ட், தென் ஃப்ளோ சார்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பை சார்ட் பார்க்கலாம். பை சார்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அந்த ஷேப் வந்துட்டு ஸ்லைசஸாக டிவைட் ஆகிருக்கும். அந்த ஸ்லைசஸ் வந்துட்டு சில பர்சன்டேஜில் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. லார்ஜ் ஸ்லைஸ் வந்துட்டு லார்ஜ் பர்சன்டேஜாக இருக்கும். இதை வந்துட்டு மார்க்கெட்டிங் செக்டர்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பார் சார்ட். பார் சார்ட் வந்துட்டு ரெக்டாங்குலர் பார்ஸாக இருக்கும். அந்த ரெக்டாங்குலர் பார்ஸில் டாலர் பார்ஸை வந்துட்டு டாலர் பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க. இதுவே வந்துட்டு ஷார்ட்டர் பார்ஸை வந்துட்டு ஸ்மால் பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு கம்பேரிசன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு ஃப்ளோ சார்ட் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ராசஸை வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவோம். இதில் வந்துட்டு நிறைய ஷேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆரோஸ் யூஸ் பண்ணுவோம். ஷேப்ஸ் வந்துட்டு நம்ம ப்ராசஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஆரோஸ் வந்துட்டு டைரெக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுவோம். இதில் ஓவல் ஷேப் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்க்கு எண்டிங்க்கு, ரெக்டாங்கிள் ப்ராசஸ்க்கு, அப்புறம் டைமண்ட் ஷேப் வந்துட்டு டெசிஷன் மேக்கிங்க்கு, தென் லாஸ்ட்டு ஆரோஸ் வந்துட்டு டைரெக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணோம். இதெல்லாம் வந்துட்டு கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸில் யூஸ் பண்ணுவோம். நம்ம கம்ப்யூட்டர் வந்துட்டு ப்ரோக்ராமிங்கில் ஃப்ளோ சார்ட்டுன்னு நிறையா வரும், பார்த்துருப்போம். தென் லாஸ்ட்டு வந்துட்டு டேப்லர் காலம்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஆர்டர்ட் அண்ட் ஆர்கனைஸ்டாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம அது வந்துட்டு இன்ஃபர்மேஷனை நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, மார்க் ஷீட்ஸு, அப்புறமா வந்துட்டு மார்க்ஸு, ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு, இது மாதிரி வந்துட்டு எடுத்து வைக்கிறதுக்காக ஸ்கூல்ஸில் காலேஜில் நிறைய இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.